ஜியோ ஒரு நியூவான ரீசார்ஜ் பிளான் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். யூத் அண்ட் கேமிங் பிளான் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பிளானில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ 459 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாள் வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 GB டேட்டாவோட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5 GB டேட்டாவும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது பர் டேக்கு 100 SMS வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கேமிங் மொபைல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் கோடு, ஸ்னாப்சாட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த வகையான ப்ரீமியமான சப்ஸ்கிரிப்ஷன், ஜியோ டிவி, ஜியோ ஏஐ கிளவுட் ஸ்டோரேஜ் 50 GB டேட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜியோ ஹாட் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துடும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்லேருந்து கிளைம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது மூலிமா ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐ பார்த்தீங்கன்னா 18 மாதத்துக்கு உங்களுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஓவரால் இது வேல்யூ ஃபார் மணி பிளானான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இது வேல்யூ ஃபார் மணியா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டேக்குன்னு பார்க்கும்போது 16 ரூபா 39 காசு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் எதுக்காக? இந்த ஜியோ கேமிங் அண்ட் ஸ்னாப்சாட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த வகையான யூத்தை டார்கெட் பண்ணுற பிளான்ஸ்க்காக. இதை விட பெஸ்ட்டான ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் ஜியோக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் ஏன் இந்த பிளான் லான்ச் பண்ணுறாங்க? இந்த பிளானை லான்ச் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பிளான்ஸை வந்து கேன்சல் பண்ணுறது மூலிமா வேறு வழியே இல்லாமல் இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். இதுவுமே ஒரு சைலண்ட்டான ப்ரைஸ் ஹைக் தான். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.